ரஷ்யா 10ஆம் தேதி மொத்தம் 131 ட்ரோன்களை 137 ட்ரோன்களை ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவிருக்காங்க. இதுல 18 ட்ரோன்கள் 16 பகுதியில தாக்குதல் பண்ணியிருக்கு. 4 பகுதியில உதிரி பாகங்கள் உதிரி போய் விழுந்து தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதுல அதிகப்படியான தாக்குதல் ஒடசா. ஜூலை 10 ஒடசால தாக்குதல் பண்ணதுனால தீ விபத்துல ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. உக்ரைன்ல இறப்புகளோட விகிதம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, இப்ப இறப்பு கவுண்ட் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அது கூடவே கிர்வீராக் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ட்ரோன் ஸ்ட்ரைக்னால ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள். ஜெட் பவர் ஜிரான் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்திருக்கு. லேட்டஸ்ட் ஜிரான் ட்ரோன்கள் அட்டாக் பண்ணியிருக்கு. அதிகமான பயன்பாடு ரஷ்ய தரப்பு வந்து இருக்கு. அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு இது மேட்ச் ஆயிருக்கானா இல்ல, ரொம்ப கம்மியா தான் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க நேட்டோ நாடுகளுக்காக பதுக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் ஒரு சைடு இருக்கு. அட் த சேம் டைம் கீவ்ல அட்டாக் பார்த்தோம், கர்கிவ்ல பார்த்தோம், ஜாப்ரோசியால பார்த்தோம், பல பகுதிகளிலும் ட்ரோன்ஸ் தாக்குதல் நடந்திருக்கு. இதுல மிக முக்கியமான பகுதி அப்படிங்கிறது கிர்வீராக், அதுக்கப்புறம் ஒடசா. ஹெவியான அட்டாக் வந்து பண்ண நடந்திருக்கு. அப்படியே நம்ம களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா கடந்த 24 மணி நேரத்துல 226 தாக்குதல்கள் நடந்திருக்கு. ரஷ்ய வீரர்களும் உக்ரைனோட வீரர்களும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதுல பக்ரோஸ்க் அந்த சைடுல இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃப்ரண்ட்ல வந்து பண்ண அட்டாக் நடந்திருக்கு. பக்ரோஸ்க்லாம் தாண்டி மேல போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க சைட்ல இருந்து நீங்க பார்க்கும்போது பக்ரோஸ்க நோக்கி வராங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்புன்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதி கொஸ்டன்டினிவ்கா இந்த ஏரியால வந்து பண்ண அதிகப்படியான தாக்குதல் நடந்தது. ஸோ 57 ஏர் ஸ்ட்ரைக் வந்து பண்ண ரஷ்ய தரப்பு வந்து பண்ணியிருக்கிறதா உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாப் தரப்புன்னு செய்திகள் வருது. இல்ல 175 கைடட் ஏரியல் குண்டுகளை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள். ஃபேப் குண்டுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு நாளைக்கு ஆவரேஜா 150க்கு மேல அனுப்பிட்டு இருக்காங்க. 175 இப்போ இந்த கடந்த 24 மணி நேரத்துல அட்டாக் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. இதுல 4913 எஃபிவி ட்ரோன்கள், காமிகாசி ட்ரோன்கள், ரிகானிசான் ட்ரோன்கள், இது போல பல்வேறு ட்ரோன்களை களத்துல பயன்படுத்திக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற செய்திகள். அதுக்கான வீடியோ பதிவுகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. இது போல தாக்குதல் அதிகமா இருக்கல ஜாப்ரோசியா பகுதியில அதிகமா இருக்கு. இதனால 16 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க, ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். ஹெவியான அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருக்கு. டின்ப்ரோபெட்ரோஸ் பகுதியில வந்து பண்ண முன்னேறதுக்கான காலத்தை செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பாத்துக்கிட்டு இருக்கோம். ட்ரோன் அப்படிங்கிறது வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சாகி ட்ரோன்களோட தாக்குதலோட வீதம் அதிகரிச்சிருக்கு, இழப்புகள் அதிகரிச்சிருக்கு. ஸோ இதை பார்த்து அப்படியே அதை பார்த்து ஒரு அட்டை காப்பி அடிச்சிடலாமா அப்படிங்கிறதோட போலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொந்தமா ஒரு லாங் ரேஞ்ச் ட்ரோன் நாங்க உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிறது போல ஒரு டிஸ்பிளே வச்சிருக்காங்க. இது என்ன விஷயம்னா குவாலிட்டி தான் விஷயம், குவான்டிட்டி அப்படிங்கிறது விஷயம். அவங்க குவாலிட்டியா செய்யறது கூட அச்சீவ் பண்ணலாம், ஆனா குவான்டிட்டி பண்ண முடியுமா அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட். ஏன்னா ரஷ்யா ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அனுப்புறாங்க. உக்ரைனே 400 ட்ரோன்கள் கிட்ட அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டியை ரீப்ளேஸ் பண்ணும். இந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருந்தா மட்டும்தான் களத்துல ஜெயிக்க முடியும். ஏன்னா இப்ப உக்ரைனை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள பேரிழப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா கிரீமியால வந்து பாத்தீங்கன்னா பல பகுதிகள் அட்டாக், அதுவும் சியா ஃபசாவ்ல இருந்து எல்லா பகுதிகளும் வந்து பண்ண உக்ரைனோட ட்ரோன்கள் தாக்குதல் பண்ணிருக்கு. மொத்தம் 13 வெசல்கள், 10 டேங்கர்கள், ஒரு கார்கோ ஷிப் அட்டாக் பண்ணிருக்கிறதா உக்ரைன் தரப்புல வந்து பண்ண கிளைம் பண்ணிருக்காங்க. அந்த கார்கோ ஷிப்போட இமேஜ் லோட அது போக வந்து பண்ண டக் போட்டு, இந்த ஃபெரி போவாங்களே அப்ப டக் போட்டு வச்சிருப்பாங்களே, ஸோ அந்த போட்டுகள்லாம் அட்டாக் பண்ணிக்கிறதா உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ இழப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியா ஏற்படுத்தணும்னா ட்ரோன்கள் வேணும். அட் த சேம் டைம் இன்டர்செப்டார்ஸும் தேவை அந்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்துறதுக்கு. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியன் ராக்பின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல பார்த்துருப்போம், பிளிட்டு அதோட ஜேர்னலிஸ்ட். ஸோ உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், உக்ரைனுக்கு ஆதரவா செய்திகள் போடக்கூடிய ஒரு நபர். இவர் சில நேரங்கள்ல ஹைலைட்டா பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது போல. அதாவது பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதோட மிசைல் PAC-3 மிசைல் என்னதான் அமெரிக்கா ஒப்பந்தங்கள் கொடுத்தாலும் அதை உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது போல யோசிக்கும் போது ரஷ்யா கிட்ட 1400 இஸ்காந்தர் மிசைல்கள் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு பின்னோக்கி இருப்பாங்க உக்ரைன் அப்படிங்கறத இவர் காட்டுறாரு, இவர் சொல்றாரு, மேற்கோள் காட்டுறாரு. பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பண்ண உக்ரைன்ல வச்சு லான்ச் பண்ணி ஃப்ரெஷ்ஷா ஸ்கிராச் செய்யறது இயலாத ஒரு காரியம். அதிகப்படியான இழப்புகள் அதுக்குள்ள சந்திச்சிருவாங்க.
அதுக்கான சூழ்நிலை இல்ல அப்படிங்கிறது போல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். அதுவும் ஜூலியன் ராக்பி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல சொல்றாரு. மேற்கு மீடியாக்களோட ஒரு ஜேர்னலிஸ்ட், பிளிட்டோட ஜேர்னலிஸ்ட், உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர். பல வருஷங்களாக வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான செலவினங்கள் இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும்னு பார்ப்போம். இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, இது போல வராது, வந்தாலும் வேஸ்ட், இது போல செய்ய முடியாது, மூலப்பொருட்கள் வேணும், உதிரி பாகங்கள் வேணும் அப்படிங்கிறது போல பேசுறது எல்லாமே ஒரு கண் துடைப்பு தானா அப்படின்ற கேள்வி. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு, பொலிட்டிக்கல் ரீதியா ஒப்பந்தங்கள் பேசப்பட்டுட்டு வருது அமெரிக்காவோட. பேட்ரியாட்டோட இன்டர்செப்டர் உக்ரைன்லயே தயாரிக்கிறதுக்கான வேலைகள் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ வரைக்கும் உக்ரைன் அமெரிக்காவே நம்பி இருக்காங்க. ஆனா துருக்கி வந்து பாத்தீங்கன்னா S-400 வச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அதை ரிட்டர்ன் பண்ண போறாங்க. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு அது வாங்க போகுது அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. கத்தார் இல்ல UAE வந்து பார்த்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்திகள் இருக்கு. நடக்குதா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல ஆயில் பேஸான விஷயங்கள் அதிகப்படியான தாக்குதலுக்கு உட்படுது ரஷ்யாவுக்குள்ள இருக்கிறது. இப்ப ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது இந்த உலகத்திலேயே அதிகப்படியான ரிசர்வ் கெப்பாசிட்டிக்கு ரஷ்யா கிட்ட தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சரியா நம்மளை பத்தி புரியல போல தெரியுது. சரி பரவாயில்ல. ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா நர்வஸை கிரியேட் பண்ணும் சொசைட்டிக்கு மத்தியில் அப்படி போல யோசிக்கிறாங்க. அது கூட இருக்கக்கூடாது, அது தப்பு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஒத்துமையா இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ற விதத்துல நெகோஷியேட் பண்ணி வேகமா வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் ஆயுதங்கள் உற்பத்தி திறன் இருந்தாலும் ஏன் எதிரி இது போல அட்டாக் பண்றான். சின்ஸ் உக்ரைன் ஏன் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா சொசைட்டிக்குள்ள ஒரு கலவரம் உண்டாக்குறதுக்கு, ஒரு அச்சத்தை உண்டாக்குறதுக்கு, ஒரு நர்வஸை உண்டாக்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பதட்டத்தை உண்டாக்குறதுக்காக இது போல செய்யறாங்க. நம்ம அதுக்கு மாறா ஒற்றுமையா இருந்து ஒன்னா இருந்து இந்த பிரச்சனையை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும். அதனால ஸ்மால் மீடியம் பிசினஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே இந்த ஃபியூயல் சப்ளை நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறார். ஸோ அதிகப்படியான சப்ளை நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகுது ரஷ்யாக்குள்ள அப்படிங்கிறது இது வந்து புரிச்சுக்கலாம். ஸோ மாஸ்கோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஆளுகின்ற அரசாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. கிளியரா அவங்களோட வேலைகளை நகர்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல அவங்களுக்கு பிரச்சனையா இருக்காது இழப்புகள். ஏன்னா ஸ்டாரத்தோ ஆயில் ரிஃபைனரியில் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் மூடக்கூடிய வேலைகள் இறங்கியிருக்கிறாங்க. 3வது மிக முக்கியமான ரிஃபைனரி வேலை செய்ய முடியாம அவுட் ஆஃப் ஆப்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 20,000 டன் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டியில எடுப்பாங்க. இப்ப அது டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இதனால ரஷ்யாவுக்கு ஃபுல்லா போயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதுக்கு தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர் சொன்ன இந்த உலகத்திலே அதிகமான ரிசர்வ் நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்கிறார் இல்லையா. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய எல்லா அக்ரஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம், களத்துல நம்ம வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது போல ஒரு இலக்கு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓரளவுக்கான தகவல் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.